வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். வெல்கம் பேக் டு அன்ஃபோல்ட் செய்திகள். லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சும் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த மழை இல்லையேன்னு எல்லோரும் பேசிட்டு இருந்த நேரத்தில் இப்போ வங்கக் கடல்ல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. இதனால தமிழ்நாட்டுக்கு மழை எப்படி இருக்கும் வாங்க விரிவாக பார்க்கலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கே போகுது தெரியுமா? இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மூலமா தமிழ்நாட்டுக்கு நேரடியா பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் அரபிக்கடல்ல இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ வலுவிழந்துடுச்சு. அதனால அந்த பக்கம் இருந்தும் நமக்கு ஆபத்து இல்லை. அப்போ தமிழ்நாட்டுக்கு மழையே இல்லையான்னு கேட்டா அதுதான் இல்லை. வானிலை மையம் என்ன சொல்றாங்கன்னா, கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா தமிழ்நாட்டுல மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்க எப்போ மழைன்னு பார்ப்போம். இன்னைக்கும் நவம்பர் 2, நாளையும் நவம்பர் 3 தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நவம்பர் 4 வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கு. நவம்பர் 5 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை தொடரும்னு அறிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் அடுத்த ஒரு வாரத்துக்கு பெருமழை இல்லை. ஆனா அங்கங்க லேசான தூறல் இருக்கும். ஆனா மழையை விட ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. அது வெயில். ஆமா, இன்னைக்கும் நாளையும் நவம்பர் 2, 3 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக இருக்கக்கூடும்னு ஹீட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதனால மழையை எதிர்பார்த்து ஜாக்கிரதையா இல்லாம வெயில்லையும் ஜாக்கிரதையா இருங்க. சென்னையை பொறுத்தவரை நாளைக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரியாவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரியாவும் இருக்கும். இந்த வானிலை ரிப்போர்ட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்ஃபோல்டு செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.